ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎல் டு யூஎஸ் சேனல். இன்னைக்கு வந்து யூஎஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேட்டருக்கு நம்ம ரஜினிகாந்த் மூவி கூலி போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கவி, நீங்கள் எப்படி எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன் யூஎஸ் ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹர்ஸ் பிகாஸ் பிளான் பண்ணல. we are on the way 12:35 or 25 12:25 ஷோ போகிறோம். 12:25 ஷோ போகிறோம். அதான் ரஜினி படம் வெளியே வந்து எப்போ வெளியே வந்துச்சுன்னு தெரியல. சடன்லி கூகுளில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது சடன்லி ஐ ஃபவுண்ட் திஸ் தியேட்டரில் வந்து படம் ஓடுது. ஸோ உடனே புக் பண்ணியாச்சு. And we are so excited, and it's the first experience that we're going to share with all of you. Papame, அடுத்தது எப்படி? Childrens, what about y'all? Yeah, I'm also very excited. Yeah, I also can't wait. So, don't know இங்கே வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. மலேசியாவில் வந்து யூஸ்வலி படம் பார்க்குறது வந்து இட்ஸ் நாட் சம்திங் நியூ ஃபார் ஹர்ஸ். நாங்கள் எப்போதுமே படம் பார்ப்போம். புது படம் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே போய் பார்த்துருவோம். இந்த மாதிரி ஃபேமஸான ஆக்ட்ரஸ் படம் வந்துச்சுன்னா. பட் இன் மலேசியா இன் யூஎஸில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் இந்தியாவில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒன் டைம் நான் வந்து தேட்டரில் போய் படம் பார்த்துருக்கேன். அண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியாவில் இன்டர்வல் இருக்குது. இன்டர்வல் மீன்ஸ் லைக் அ பிரேக் இருக்குது. அந்த பிரேக்கில் வந்து வி கேன் கோ ஃபார் அ வாஷ்ரூம், போய் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம். அண்ட் another thing that I really don't like இந்தியாவில் வந்து அந்த பாப்கார்ன். ஏன்னா நான் மூவிக்கு போனேன்னா ஐ ஜஸ்ட் லவ் டு ஹீட் பாப்கார்னுக்காகவே சம்டைம்ஸ் மூவிக்கு போவேன். ஆனால் இந்தியாவில் வந்து சால்ட்டி பாப்கார்ன் ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். அண்ட் அதுதான் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அந்த இன்டர்வல் வந்து சம்திங் நியூ ஃபார் மீ. அண்ட் ஐ வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் அது வந்து எனக்கு கொடுத்துச்சு. பார்ப்போமே இப்போ யூஎஸில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஆமாம், அங்கே எப்படின்னா அந்த ரொம்ப எக்ஸைட்டடாக போய் இது பாப்கார்ன் வாங்கினாங்களா, சால்ட்டியாக இருந்துச்சு. அங்கே இங்கே வந்து எப்படின்னா கேரமல் தான் வாங்குவேன் எப்போதும். இங்கே இது வந்து நான் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இங்கன்னா ஐ மீன் மலேசியாவில் வந்து தேர் இஸ் நோ லைக் சால்ட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் மசாலா அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே ஒரே ஃப்ளேவர் தான், கேரமல் தான். ஆமாம், கேரமல் தான். ஆனால் இந்தியாவில் அது இல்லை. ஸோ இங்கே வந்து கேரமல் பாப்கார்னும் வெரி நைஸ். வேறு இடத்துல சாப்பிட்ருக்கோம், ஷாப்பிங் மால் போனப்போ சாப்பிட்ருக்கோம். வெரி நைஸ். ஆனால் பெருசாக கொடுப்பாங்க. நம்ம ஸ்மால் வாங்கினாலே குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி போய் பார்ப்போம் தியேட்டரில் எப்படின்னு தெரியல. உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்புறம். ரியா, so how excited you are go to the movie here? I'm so excited. No, I can't wait for the because it's my first time going to theater at US. So I also don't know how it will look. Udu Also same. What was the first movie you watched at the theater? First, If you remember, I don't remember. both of you? Wait, I'm thinking. you watch Avatar? No, right? No, I don't think so. Avatar? No. Avatar. Avatar, no, right? Robot 2? No. Huh? I forget. Despicable Me 3, I think so. Yours? That was your first movie? Yeah, Despicable Me 3. I forget. ஆக்சுவலி எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் லைக் சடன்லி இந்த பழைய நினைவுகள் வந்து வரும்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ ஒரு ஏதாவது லைஃப்பில் வந்து புதுசாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பழைய நினைவுகள் வரும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி என்னோட சைல்ட்ஹுட்டில் வந்து நான் பார்த்த ஃபர்ஸ்ட் மூவி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமலாசன் படம். வாட் மூவி இஸ் தட்? அந்த சொன்னபடி கேளு அந்த ஒரு பாட்டு வந்து சிங்காரவேலன். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இந்த கூலி மூவி வந்து வில் பி இன் மை மெமரி இல்லை ஃபார் எவர். ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூஎஸ். ஸோ போகிறதே ரஜினி படம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோம் எப்படி இருக்குன்ட்டுமே. ரிவ்யூ கேள்விப்பட்டேன், எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக பார்ப்போம். ஆனால் அது வேர்ல்டு டாப் வேறு ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு கேள்விப்பட்டேன் இது வரைக்கும் நியூஸில். ஐ மீன் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீட்டு.
நீங்களும் பார்த்துட்டீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ், மூவி ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர், கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த தியேட்டர் வந்து இந்த இடம் வந்து நைல்ஸ்னு ஒரு இடம். அங்கே நான் நேற்று வந்து ஒரு உபர் டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப அவர் சொன்னார், அங்கே வந்து நிறைய மெஜாரிட்டி இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னு. இந்தியன்ஸ் அங்கே நிறையா இருக்காங்க அப்படின்னு. மெஜாரிட்டி Niles? நைல்ஸ், ரைட்? நைல்ஸ், யா. No, அந்த ஏரியா it's டீப் Naperville. டெஸ்பிளைன் Not Nile. டெஸ்பிளைன் நைல்ஸ் ஆல் நியர்பை ஒன்னி. அங்கங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டான். இன்னும் வந்து எங்கே ஒரு ஏதோ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தானே நேற்று சொன்னது? Yeah, Wataj. வாத்தாஜ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். இன்னும் நாங்கள் இன்னும் போகல. அங்கேயும் போவோம் ஒரு நாள் போய். அதை வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எவ்ரிடேன்னு கிடையாது, எப்பப்போ வெளில போகிறோமோ அப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். Even this theater also like a 40 minutes away from our house. 40 நிமிஷம். ஆனால் இங்கே ஜாம்லாம் ஒன்றும் இருக்காதனால உங்களுக்கு அப்படியே வேகமாக போயிடலாம், டக்குன்னு சீக்கிரமே போயிடலாம். மலேசியாவில் ஆனால் பக்கம்தான் இருக்கும், ஒரு 14 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். KL, ஐ மீன் கோலாலம்பூரில். நாங்கள் இருக்கிற இடம்ல கோலாலம்பூரில். ஆனால் பயங்கர ஜாமாக இருக்கும். அதுக்கே வந்து உங்களுக்கு வந்து 30-40 மினிட்ஸ் ஆகிடும் அங்கே தேட்டர் போனால். அங்கே வந்து GSC, TGV ஃபேமஸ் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அங்கே தான் எப்போதும் நாங்கள் போவோம். ஸோ இங்கே வந்து போய் பார்ப்போம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் எப்படி இருக்குது. இது என்ன ஹைவேவா? இந்தியானா இல்லையா, ஹைவே தான். அதான் ஹைவே. you guys might be wondering, ஏன் எப்போதுமே நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. there is a story why I'm driving, I'm always driving in US. ஸோ அந்த ஸ்டோரி வந்து இஸ் a very long and big story. அது உங்களுக்கு வேணும்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அண்ட் அன்பிலீவபிள் ஸ்டோரி. அது இஃப் யூ ஆல் இன்ட்ரெஸ்டட் காமெண்ட்டில் போட்டால் தான் அந்த ஸ்டோரி நாங்கள் சொல்லுவோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் we just don't want to simply share. So if you guys want to know the story, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், yes, then you guys can put it in the comment. கேட்குறப்ப கண்டிப்பாக சொல்லுவோம். கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நடந்தது இங்கே. Okay, we don't want to give so much information about the story. If you guys interested, want to know, then we will reveal. ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ கார்லாம் இங்கே வந்து என்னென்னா, இங்கே சீக்கிரம் உடனே இந்த ஸ்பீட் லிமிட் வந்து மாறிடுது இங்கே. இப்போ மலேசியா ஹைவேல போகிறோன்னா It's a fix. எப்போது ஃபிக்ஸ் 110, அவ்வளோதான். 110 தான். 80, 110. 90 The or maximum 110. is 80, 110. 90, 90 or 110 ஒன்று. இங்கே வந்து எப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்து 65, அப்புறம் 55, அப்புறம் மாறி வந்துகிட்டே இருக்கும் இங்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து செனி லான்ச்சுக்கு வந்துட்டோம். உள்ளே போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து பார்க்கிங் நிறைய பார்க்கிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்து இப்போ டிக்கெட் வந்து ஆன்லைனே புக் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பார்த்த மாதிரியே இங்கேயும் வந்து சால்ட்டி பாப்கார்ன் தான் இருக்குது. நமக்கு பிடிச்ச கேரமல் பாப்கார்ன் இல்லை இங்கே. ஸோ The movie was great, but the seat, when I sit, the seat go down. the seat so when I wanted to sit, the seat go down. Then like the seat is not like. But the movie is very nice. Then they have break also in the middle. Today I tried the first kind salty popcorn. It was very nice, but my mummy never take, and the seat was not comfortable. But after for a while, I feel like comfortable because I keep on shaking. Then the movie is very nice, and intermission break. First time I'm having intermission break, feeling like in the mummy said that this is like the India theater. They just
they just have the feeling of India theatre in US. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் முடிச்சாச்சு, படம் முடிச்சுட்டு சாவடி படம். ஓகே, படம் நல்லா இருந்தது. அங்கங்கே அப்படியே சஸ்பென்ஸ் லோகேஷ் கனகராஜ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் மறுபடியும் பெஸ்ட்டு டைரக்டர் அப்படின்ட்டு. நல்லா இருந்தது மூவி. ரஜினியும் ரொம்ப எல்லா விதமான ஆக்ஷனும் காமிச்சு நடிச்சிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். அவங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேட்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், படம் பார்த்துட்டு இப்போ கிளம்பியாச்சு. இப்போ கவிகிட்ட கேட்கணும், கவியோட ஒப்பீனியன். கவி தான் பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் சொன்ன சொல்லுவாங்க. படம் பார்த்துட்டு காடி ஏறியாச்சு. மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். மொத போனோடனே ஐம் சூப்பர் அப்செட், பயங்கர அப்செட். என்ன தெரியுமா, பாப்கார்ன் வாங்கும் போது பாப்கார்ன் அதான் 3 பேக்கேஜஸ், 3 டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ். நான் முதல்ல லார்ஜ் இது மைண்டில் நினச்சேன். அப்புறம் வந்து எல்லாரும் சொன்னோன்னே லார்ஜ் வந்து டூ பிகாக இருக்குது, மீடியமே வாங்குவோன்னே. அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் தான் தேங்க் காட் மீடியம் வாங்கினேன்னு இருந்துச்சு. ஏன்னா சால்ட்டி பாப்கார்ன். ஐ வாஸ் ஸோ ஷாக். வாட், என்னது இது, யூஎஸ்ல இந்தியன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது தென் ஐ நோ ஆல்ரெடி. ஓகே, உள்ளுக்கு போனோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இது வந்து நம்ம இந்தியாவில் பார்த்த மாதிரி தான் அப்படின்ட்டு. தியேட்டர் வந்து மேபி இந்தியன் அந்த மாதிரி நினச்சிட்டு, அதே மாதிரி இன்டர்வல் பிரேக் விட்டாங்க. ஸோ நம்ம வாஷ்ரூம்லாம் போயிட்டு, அப்புறம் இது என்னோட செகண்ட் மூவி தியேட்டரில் நான் பார்க்குறேன். பாப்கார்ன் இல்லாமல் ஒரு படம் பார்த்துருக்கேன்னா இது செகண்ட் மூவி. நான் தியேட்டர் இல்லாமல், ஐ மீன் பாப்கார்ன் இல்லாமல் ஒரு படத்தை பார்த்துருக்கேன் தியேட்டரில். ஃபுல் படத்தை பார்த்து முடிச்சிருக்கேன். வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நவ் கம் டு த மூவி. ஆஃப்டர் ஸோ லாங் ரஜினி படம் வந்து தலைவர் படம், எல்லாம் தலைவர் தானே சொல்லுவோம். தலைவர் படம், பாஷா படம் பார்த்த ஒரு பாஷாக்கு படம். எனக்கு பாஷாக்கு அப்புறம் ஒரு ரஜினி படம் ஆக்ஷன் மூவினா என்னைய வந்து ஹார்ட்டை டச் பண்ணதுன்னா இன்னைக்கு பார்த்த மூவி. I don't know, maybe because of the music really play a good role in this movie. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊரில் நாங்கள் சாவடி படம் சொல்லுவோம், ஒரே வார்த்தையில் சாவடியாக இருந்துச்சு படம். அப்புறம் வந்து என்னது, அப்பப்போ வந்து கண்ணை மூடுற ஒரு நிலைமை வந்துச்சு. ஏன்னா அன்னெசரி ரொம்ப வைலண்டான சீன். அந்த சீன்லாம் வந்து சில்ட்ரனும் சரி நானும் சரி கண்ணை மூடுற அளவுக்கு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ, மேபி டைரக்டருக்கு தான் தெரியும் என்ன ரீசன்ட்னால அவர் அந்த சீன்லாம் வச்சார். மேபி கதைக்கு தேவைப்பட்டிருக்கலாம், பட் ஐ டோன்ட் நோ. அதுதான் ஒன்று. பட் மூவி அப்படி தான் இருந்துச்சு. வேர்ட் இல்லை, ஐ மீன் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து வார்த்தை இல்லை. மேபி நான் நினைக்கிறேன் அந்த ஸ்கேரி ஃபீலிங் கொண்டு வரணும், அந்த துருவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேபி எடுத்துருக்கலாம். ஒரு சில இடத்துல வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் போகுது எனக்கு. ஆமாம், அந்த ஹேமர் யூஸ் பண்ணி அடிக்கிறதுலாம் அதெல்லாம் டூ மச். அதெல்லாம் வந்து ரொம்ப வைலண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த ஒரு சீன்லாம் பிடிக்கல. பட்டு அதில் நடித்த ஒரு ஆளை கூட குறை சொல்கிற மாதிரி இல்லை. எவ்ரிபடி எக்ஸலண்டாக நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே பயங்கர கிரெடிட் தான் கொடுக்கணும். வெரி நைஸ் மூவி, ஐ லவ் இட். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூஎஸில் வந்து பேட்டாக போயிருக்கலாம். பட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அமேசிங். ஐ ரியலி என்ஜாய் இட் அண்ட் லவ் இட். பாப்கார்ன் தான் குறைச்ச உங்களுக்கு. இந்த பாப்கார்ன் வந்து பாப்கார்ன் மட்டும் இருந்துச்சு. அண்ட் another thing is friends, நாங்கள் தான் அங்கே வந்து மலேசியாலலாம் நீங்கள் தியேட்டர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே குளூரில் நீங்கள் நடுங்குவீங்க உள்ளுக்கு தேட்டரில். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்வெட்டர் டைப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஜாக்கெட் வேறு எடுத்துகிட்டு வந்தோம். நான் பார்த்ததுக்கு சாக்ஸு எப்போ நான் தேட்டர் போனாலும் மலேசியாவில் சாக்ஸ் எடுத்துகிட்டு போவேன். பட் இங்கே வந்து கோல்டாகவே இல்லை, அவ்வளோ சூடாக தான் இருந்துச்சு. நார்மலாக ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வந்திருந்தா கூட போதும்னு நினைக்கிறேன். டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு வந்திருந்தா கூட போதும்னு நினைக்கிறேன். ஸோ வி லேர்ன் நியூ திங். another thing, in மலேசியாவில் வந்து நீங்கள் வந்து ஓன் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வந்து தேட்டர் உள்ள எடுத்துகிட்டு போக முடியாது.
நீங்கள் வந்து அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் இயர் நீங்கள் சொந்தமாக தண்ணி என்ன வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம், ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றுமே செக் பண்ணல. ஸோ தட்ஸ் குட் திங்லாம். ஸோ ஆஃப்டர் திஸ் நாங்கள் ஒரு நியூ திங் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வி வில் பிளான்லாம் அக்கார்டிங்லி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். பாப்கார்ன் மேபி வெளியே எங்கேயாவது வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் இங்கே வாங்குறதுக்கு பதிலாக. மூவி வந்து எக்ஸலண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பை பை, டேக் கேர் எவரிபடி.